பெரியம்மா. அ, அ, மாயா, வா மாயா. என்னாச்சு பெரியம்மா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல மாயா, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. அ, என்ன குழப்பமா இருக்கு? அ, இல்ல மாயா, எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அத அவரு வாங்கி படிச்சுட்டு எதுவும் சொல்லாம போயிட்டாரு. ஏன் பெரியப்பா என்ன சொல்லணும்? அ, இல்ல மாயா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்றதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நான் வெளியில வரும்போது ஒரு போஸ்ட்மேன் வந்தாரு. ஆனா எங்க வீட்டுக்கு ஏதாவது போஸ்ட் வந்திருக்கா? ஆமாம்மா, ஜானகி அம்மா பேர்லயும் ரகுராம் ஐயா பேர்லயும் போஸ்ட் வந்திருக்குமா. ஆம், அப்படியா? பெரியம்மாவுக்கு வந்த லெட்டரை என்கிட்ட கொடுங்க. பெரியப்பாவுக்கு வந்தது அவர்கிட்டே கொடுத்துருங்க. சரிங்கம்மா, இந்தாங்க. சரிங்கம்மா, நான் வர்றேன். சரி. அப்ப நீதான் அந்த லெட்டரை வாங்குனியா? ஆமா பெரியம்மா, பெரியப்பாவுக்கு வந்த லெட்டரையும் நானே வாங்கியிருப்பேன். ஆனா நீ எதுக்கு எனக்கு வந்த லெட்டரை வாங்கினேன்னு திட்டுவாரு. அதுக்கு தான் நான் வாங்கல. இதான் உங்களுக்கு வந்த லெட்டர். இந்தா குடி. நல்ல வேலை பண்ண மாயா. அப்ப அது என்ன லெட்டரா இருக்கும்? பெரியம்மா, இது பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து பெரியப்பாவுக்கு வந்திருக்கு. நல்ல வேலை அவர் இத பார்க்கல. பெரியம்மா, நீங்க ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு தெரியுது. என்ன விஷயம்? என்ன லெட்டர் இது? யார் அனுப்புனா? அப்புறம் சொல்றேன் மாயா, நீ உள்ள வா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இந்நேரம் அந்த ஜானகி கைக்கு லெட்டர் போயிருக்கும். இதுக்கப்புறம் தான் நீ ஒரு வேலை பண்ணணும். என்ன செய்யணுமா? ஜானகி கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு வருவா. நீ உன் ஆளுங்களோட போய் கோவில் நகைய கொள்ளடிச்சு. மா, என்னம்மா கோவில் நகையை போய் கொள்ளையடிக்க சொல்றீங்க? அது சாமி குத்தமா ஆயிடுமேமா. ஏய், அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்களா நீங்க? இதை விட என்னென்னமோ பண்ணிருக்கீங்க. இதுக்கு மட்டும் என்ன? சொல்றத மட்டும் செய்யுங்கடா. இங்க பாரு, அந்த ஜானகி கோவிலுக்குள்ள வர்றது நல்ல ரெஜிஸ்டர் ஆகணும். அவ கோவில்ல இருக்கும்போது நகை காணாம போன மாதிரி இருக்கணும். அதே நேரம் நீங்க யார் கண்ணிலும் மாட்டிடக்கூடாது. இல்லம்மா, ஏதோ சின்ன சின்ன வேலையா கொடுத்தீங்க, பண்ணோம். ஆனா கோவில் நகையை கொள்ளையடிக்கிறது பெரிய தப்பு இல்லையாம்மா? தப்புல சின்ன தப்பு பெரிய தப்புன்னு எதுவுமே இல்ல. திடீர்னு ஏதோ நல்லவன் மாதிரி பேசுற. இல்லங்கம்மா, அன்னைக்கு நீங்க கொடுத்த காசுக்கு பணத்தை அடிச்சுட்டு வந்து கொடுத்துட்டோம். இப்ப இது அதான பார்த்தேன். என்னடா திடீர்னு ஞான உதயம் வந்துருச்சேன்னு. இப்ப கையில காசு வேணும், அதானே? அண்ணே, அவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புங்க. ஏண்டா, பணம் வேணும்னா கேளுங்க, தரப்போறேன். அதுக்கேண்டா இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? அண்ணே, இந்த வேலையில கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் இல்ல அண்ணே, அதனால தானே. டேய், உனக்கு பணம் வரும். நீ நான் சொன்னதை செய். ஜானகி கோவில்ல இருக்கும் போதே நகை காணாம போகணும். அத ஜானகி தான் திருநான்னு பழியும் அவன் மேல போகணும். சரிங்கம்மா, பண்ணிடுறோம். இந்தா. வரங்க. கிளம்பு. வரங்கய்யா. யார் இது? சேகரா? அருணா இல்லனா சக்தியா? ஹேய், சந்தோஷ் தானே? ஏய், என்னடி யார் யார் பேரை சொல்லிட்டு இருக்க? யார் இவங்கெல்லாம்? உன் தாத்தா. டேய், நம்ம பெட்ரூம்குள்ள நீ தான் வருவன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தா நீ எனக்கு ஷாக் கொடுக்குற.
என்ன சர்ப்ரைஸ்? ஒரு நிமிஷம் இங்க பாரு. அல்வாவா? ஆமா, என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச அல்வா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சினு, நான் உன்னை கேட்கவா? ஏய், ஒன்னா எல்லாமே உனக்கு தான். அது இல்லடா, நேத்து அன்னைக்கு சாருவ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள வந்தப்போ உன் பர்ஸ்ல என் போட்டோவை காட்டினல்ல, ஆமா, என் போட்டோவை கூடவே வச்சிருக்க. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? என்னடி பொண்டாட்டி இப்படி கேக்குற? நான் எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது முடியலன்னு தான் போட்டோவாது என் கூடவே இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். நான் அடிக்கடி கடையில இருக்கும்போது கூட எடுத்து பாப்பேன், தெரியுமா? நீ இதெல்லாம் பண்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா புருஷா. ஏய், என்ன புருஷன்லாம் கூப்பிடுற? நல்ல மூட்ல இருக்க போல. ஹாய், பின்னாடி போ. ஹாப்பி மூட்ல இருக்கேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஓ, அப்ப ஹாப்பியா இருக்க? ஆமா. என்னதான் ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் பாசமா இருந்தாலும் அவளுடைய ஹஸ்பண்ட் அவ மேல அதிகம் பாசம் வச்சிருக்கிறது தெரிஞ்சா ஒரு பொண்ணுக்கு அதை விட உலகத்துல சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல, தெரியுமா? அப்படியா? ஆமா. அது மட்டும் இல்ல, நமக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சு, நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீயும் நானும் இந்த அளவுக்கு இன்டிமேட்டா இருக்கும். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ சொல்றதும் சரிதான். நமக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருந்தது. நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம்னு கூட நினைச்சிருக்கேன். ஆனா கடவுள் அதுக்கெல்லாம் விடல. நாம இன்னும் அதிகமா க்ளோஸ் ஆயிட்டே தான் போறோம். இதுக்கெல்லாம் நம்ம உங்க அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அம்மாவுக்கா? ஏன்? ஆமா, அவங்க தான் நம்மள பிரிக்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நாம இன்னும் க்ளோஸ் ஆயிட்டே போறோம். அப்படியா? சீனு, இந்தாப்பா பால் எடுத்துக்கோ. அம்மா, நீங்க ஏமா பால் எடுத்துட்டு வந்தீங்க? நான் கேட்கவே இல்லையே. புடிடா புடி. புள்ள கேட்டுதான் பெத்தவ செய்யணும்னு இருக்கா என்ன? உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் செய்யறேன். ஆனா என்ன பண்றது, நான் எவ்வளவுதான் பாசத்தை கொட்டுனாலும் அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியாது. நீ இவளோட போட்டோவை தானே உன் பரிசுல வச்சுட்டு சுத்திட்டு இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. பர்ஸ்ல வைக்கிற அளவுக்கு உங்க போட்டோ எதுவும் என்கிட்ட இல்ல. சும்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காதடா. உனக்கு நான் இப்ப இளக்காரமா போயிட்டல்ல. நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏதோ நான் உங்களை பிரிக்க பாக்குறேன், அதனால தான் நீங்க ஒன்னா இருக்கீங்கன்னு இவ சொல்றா. அதுக்கு நீயும் சிரிச்சிட்டு நிக்கிற. என்னம்மா எங்களுக்குள்ள பேசுனதெல்லாம் இப்படி ஒட்டு கேக்குறீங்க? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. இப்படி கதவை திறந்து போட்டு பேசினா எல்லாம் கேட்க தானே செய்யும். இனிமே ஏதாவது கேட்கணும்னாலும் நேரடியாவே கேளுங்கம்மா. சரிடா, நான் உன்கிட்ட நேரடியாவே கேக்குறேன். இந்த பர்ஸ்ல போட்டோ வைக்கிற கதையெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உனக்கு இவ முக்கியமா இல்ல நான் முக்கியமா சொல்லு. என்னம்மா, இங்க என்ன மனைவியா அம்மாவான்னு பட்டிமன்றமா நடக்குது? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லு, அவ முக்கியமா இல்ல நான் முக்கியமா? ஏ மாயா, மாயா, என்ன மாயா, ஏய், ஏய் மாயா, மாயா என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் இரு. மாயா, இந்தா குடி. டேய், என்னடா அவ வாந்தி எடுக்கறா? என்னடா பண்ண? அம்மா, நான் எதுவும் பண்ணலமா. ஐயோ பார்வதி, சாரு சீக்கிரமா வாங்க. இவன் நம்மள ஏமாத்திட்டா பார்வதி. என்ன சன்னி,
ஷோ இவ வாந்தி எடுத்துட்டு இருக்கா. ஏய் சீனு, என்னடா இது? அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏ மாயா, எதுக்குடி இப்ப வாந்தி எடுத்துட்டு இருக்க? அட போங்க அத்தை, அதை எப்படி நான் சொல்லுவேன்? ஏய் மாயா என்ன சொல்ற? போச்சீனு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி கேக்குற? எல்லாம் உன்னாலதான். நான் சொன்ன கேட்டியா? இது என்னாலயா? ஓ போச்சு, எல்லாமே போச்சு. அம்மா 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 இருங்கம்மா, ஏமா சத்தம் போடுறீங்க? ஏய் சீனு, பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லாம எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பண்ணி வச்சிருக்க. ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாதீங்க மாமா. நீங்க இப்பெல்லாம் ரூம் உள்ளே தான் இருக்கீங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? இப்படி ஏமாத்திட்டீங்களே மாமா. ஏய் உன்ன நான் என்ன ஏமாத்துனேன்? இல்ல, அத்தைய நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே. டேய் நீ எல்லாம் என் புள்ளையாடா? உனக்காக நான் என்னெல்லாம் கனவு கண்டிருந்தேன், இப்படி பண்ணிட்டியேடா. குடும்பத்தை மீறி இப்படி பண்ணிட்டல நீ. ஐயோ இல்லம்மா. ஏய் பத்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? மா, சீனு என்ன வேலை பண்ணிருக்கான்னு பாருங்க. ஆ? என்ன பண்ணா? ஷோ இந்த மாயா வாந்தி எடுக்கறாமா. அப்படியா மாயா? சீனு, என்னடா நல்ல விஷயமா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் இவதான் சொல்றாளே எல்லாம் உன்னாலதானு. ஆமா அத்தை, நான் வாமிட் பண்ண இவன் தான் காரணம். ஏய் மாயா, ஆல்ரெடி எல்லாரும் என்ன தப்பா பாக்குறாங்க, நீ வேற. ஆமா, நீதான் அல்வாவை அதிகமா கொடுத்த. அது ஓவர் ஸ்வீட், அதான் திகட்டிக்கிட்டு வாமிட் வந்துருச்சு. ம். இவ்வளவுதானா? ஏய் இதுக்காடி இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க? போடி போய் வேலையை பாரு. ஏய் இத முதல்லயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? நீங்க முதலே கேட்க வேண்டியதானே? என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா? இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஏய் பொண்டாட்டி, நீ இருக்கியே. சீனு. ஏய் இல்ல, எங்க ஓடுற? ஏய் மாயா. பெரியம்மா, என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. காலையில எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. நீ எடுத்துட்டு வந்து கொடுத்தல, ஆமா, இத படிச்சு பாரு. என்ன பெரியம்மா இது? கோவிலுக்கு வந்தா பணம் கொடுக்கறேன்னு போட்டிருக்கு. யார் அனுப்புனா இத? என்கிட்ட இருந்து பணத்தை திருடின வந்தான். அப்புறம் அவனே ஃபோன் பண்ணி வர சொன்னான். எனக்கு ஒண்ணுமே புரியல பெரியம்மா. திருடனாவே எதுக்கு ஃபோன் பண்ணி பணம் தரேன்னு சொல்லுவான்? ஒருவேளை உன் பெரியப்பாவை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஊர் தலைவர் குடும்பம்னு தெரிஞ்சு பயந்துருப்பான். அதனால கூட பணத்தை கொடுக்கறதுக்கு வர சொல்லிருக்கலாம்ல. இருந்தாலும் இந்த நேரத்துக்கு எதுக்கு கோவிலுக்கு வர சொல்லிருக்கான்? ஒருவேளை யாருக்கும் தெரியாம பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ என்னவோ நமக்கு பணம் கிடைச்சா மட்டும் போதுமாயா? விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. இந்த நேரத்துல நகைய மீட்டு கொண்டு வந்து வீட்டுல வச்சிடணும். அதுக்கப்புறம் கூட திரும்ப அந்த நகைய அடகு வச்சு அந்த பணத்தை தனாக்கு கொடுத்துடலாம். இருந்தாலும் இப்படி திருடனாவே வந்து பணம் கொடுக்கறேன்னு சொல்றான். எனக்கு இதுல ஏதோ தப்பா படுது பெரியம்மா. பணம் கிடைச்சிட்டா நல்லது தானே மாயா? நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல பெரியம்மா, நீங்க தனியா போக வேண்டாம், நானும் வரேன். இல்லையே, என்ன தானே அங்க தனியா வர சொல்லியிருக்கான். பெரியம்மா, நீங்க தனியா போறது சேஃப்டி இல்ல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நானும் வரேன். சரி. பெரியம்மா, அத்தை வராங்க. நீங்க இங்கே இருங்க. ஐயோ, ஜானகி அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா, சரி வா போய் பாப்போம். அண்ணி, என்ன அண்ணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பத்மா, தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் இப்படி நடக்கலான்னு வந்தேன், அவ்வளவுதான். அதுக்கேக்கா இங்க நடக்கணும்? அதுக்கு நீங்க உள்ளே நடக்கலாமே. இல்லம்மா, உள்ள காத்து இல்லையா, கொஞ்சம் காத்தாட நடக்கலான்னு வந்தேன், அவ்வளவுதான். சரி, என்ன நீங்க ரெண்டு பேரும் இன்னும் தூங்கல? இல்ல, அது நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கல,
அதான் தூக்கம் வரல. ஆ, சரி சரி, சீக்கிரமா படுத்து தூங்குங்க போங்க. ம் சரிங்க அண்ணி. ம். வா. அப்பாடா. நல்ல வேளை வாங்க பெரியமா. போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? பெரியமா, நம்ம பின்பக்கம் வழியாவே போயிடலாம் வாங்க. அதான் சேஃப். போலாம் வா, சீக்கிரம் வா. ஏங்க அங்க பாருங்க, ஜானகி வராங்க. ஏங்க கூட அந்த பிசாசு மாயாவும் வராங்க. ஏன் லிங்கம் தனியா வர சொன்னா இவ அவளையும் கூட்டிட்டு வர்றா? அந்த பொண்ணு கூட இருந்தா காரியத்தையே கெடுத்துருவா. இப்ப என்னங்க பண்றது? இரு. சொல்லுங்கண்ணே. மா, இந்த ஜானகி வீட்ல இருந்து கிளம்பிட்டா? அப்போ நம்ம நினைச்சது இன்னைக்கு நடந்துரும். இல்ல, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா. கூட அந்த மாயாவும் வர்றா. நமக்கு எப்பவும் இவ ஒருத்தி மட்டும்தான் பிரச்சனையாவே இருக்கா. இவ கூட இருந்தா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காதுமா. அவளை நான் அங்க இருந்து ஓட வைக்கிறேன். நீங்க லிங்கத்துக்கிட்ட போனை கொடுங்க. இதோ ஒரு நிமிஷம் பேசுங்க. சொல்லுங்க. லிங்கம், நீங்க உடனே சீனோட கடைக்கு கிளம்பி போங்க. நான் எதுக்கு கிளம்பி போகணும்? சீனோட கடைய கொளுத்தி விட்டுருங்க. கொளுத்துறதா? ஏங்க என்னங்க கடையை கொளுத்த சொல்றாங்க? அப்போ போன் வந்து மாயா அங்க இருந்து போயிடுவான். இது பாருங்க, திடீர்னு நீங்க பாட்டுக்கு போய் கடையெல்லாம் கொளுத்த சொல்றீங்க. நான் எப்படிங்க இந்த நேரத்துல அங்க போய் கடையெல்லாம் கொளுத்த முடியும்? உங்ககிட்ட யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள யாரையாவது அனுப்பி கொளுத்த சொல்லுங்க. இத சரியா செய்யணும் லிங்கம். இங்க இருக்கிறவங்கள நம்ப முடியாது. நீங்க தான் சரியா செய்வீங்க. உங்களை நான் நம்புறேன். இது பாருங்க, சின்ன சின்ன விஷயம்னா என்னால ஓகேங்க. பெரிய விஷயங்க மாட்டிக்கிட்டா அவ்வளவுதாங்க. ஏங்க என் பொண்ணு அந்த வீட்டுல தானங்க இருக்கா. அவளுக்கு அந்த பையனோட கல்யாணம் நடக்கணும்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. மாட்டிக்காம என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சரிங்க, பண்றேன். அண்ணங்கிட்ட போனை கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுமா. ஹலோ 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 சீனு. ஹலோ பெரியம்மா, சிக்னல் கிடைக்கல, இருங்க வரேன். ஹலோ ஹலோ சீனு, கேக்குதா? ஹலோ ஹலோ. அண்ணி. சிவா. என்ன நீ இங்க நிக்கிறீங்க? சிவா, ஒண்ணும் இல்ல, ஒரு வேலையா போறேன். இந்த நேரத்துலயா? இல்ல சிவா, அது காலையில மாட்டுக்கு பால் கறக்கிற பால்காரனை ஒரு வேலையா வர சொல்லணும். நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. அதுக்கு நீங்க ஏன் அண்ணி போகணும்? என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். ஐயோ இல்ல சிவா, நீயே இப்பதானே வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற. நீ வீட்டுக்கு போப்பா. பாவம் பார்வதி காத்துட்டு இருக்கா. பக்கத்துல தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்க அண்ணி.
இந்த நேரத்துல அண்ணி ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்க போறாங்க? யார்கிட்டயாவது சொல்லி விட்டுருக்கலாமே. மாயா, சிவா வேற இப்ப என்ன பார்த்துட்டான். சித்தப்பாவா? என்ன சொன்னாரு? நான் என்னவோ சொல்லி சமாளிச்சிட்டேன். சரி, நம்ம சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாம் வா. இல்ல பெரியம்மா, அது வந்து என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? சீனு லைன்ல இருக்கான். சீனு, என்னப்பா ஆச்சு? மாயா ஏன் பதட்டமா இருக்கா? இல்ல அத்தை, எங்க கடைக்கு பக்கத்துல இருக்கிற செக்யூரிட்டி இப்பதான் ஃபோன் பண்ணாரு. கடைக்கு வெளியில ஷட்டர்லாம் எரிஞ்சிட்டு இருக்கான் அத்தை. ஐயோ, என்னடா சொல்ற? எப்படி? ஆஹா, தெரியல அத்தை. ஏதாவது எலக்ட்ரிக் போர்ட்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சான்னு தெரியல அத்தை. நான் கடைக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கேன். சரி சரி, நீ பயப்படாம போ. நான் மாயாவை அனுப்பி வைக்கிறேன். மாயா, உடனே கிளம்பி போ. இல்ல பெரியம்மா, எந்த நேரத்துல உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? ஐயோ, இந்த நேரத்துல நீ சீனு கூட தான் இருக்கணும். அப்பதானே அவனுக்கு உதவியா இருக்கும். ஆனா நீங்க தனியா எப்படி? எனக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம கோயில் தானே, இங்க தானே இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி பெரியம்மா, போ. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க ஜாக்கிரதையா போங்க. சரி. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? டேய், அந்த அம்மா வெளியே தாண்டா இருக்கு. அது நம்மளை பார்க்கறதுக்குள்ள நம்ம நகையெல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம். சீக்கிரம் தர.